சூப்பரான இறால் குழம்பு செய்கிறதுக்கு அடுத்தது நாங்கள் இப்போ வெங்காயத்தை பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். விரும்பி நான் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து எனக்கு கிடைக்கல, அதில் வந்து நான் பெரிய வெங்காயத்தை வந்து கட்டாயம் வெங்காயம் வெட்டும் போது இந்த இதை வந்து கட் பண்ணி எரிஞ்சிடணும். இதை எரிஞ்சிட்டு வெங்காயத்தை வந்து நீளமாக வந்து வெட்டி எடுக்கணும். அதை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு தான் அதுக்கு பிறகு வந்து நம்ம இறால் சேர்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் பாருங்கள். இப்படி வந்து வீட்டில் செய்து பாருங்கள். சுவையான இறால் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை இப்படியே கட் பண்ணி எடுக்கணும். அதாவது பழப்புளி சேர்க்கலாம் விரும்பினவர்கள், அதாவது பழப்புளி பிடிச்சா பழப்புளி சேர்க்கலாம், இல்லை என்று சொன்னால் தக்காளி சேர்க்கலாம். நான் வந்து கொருக்காப்புளி தான் எடுத்திருக்கிறேன் இறால் குழம்பு வைக்கிறதுக்கு. இறால் வந்து சூடு, அதால் வந்து கட்டாயம் வந்து உளுவரிசி அல்லது வெந்தயம் மட்டும் சொல்லுவாங்க சில பேர், சேர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். வெந்தயம் வந்து எண்ணெயில் வதக்கெடுத்தோம்னு சொன்னால் நல்லா வாசமாக இருக்கும். அப்படி ஒரு வாசமாக இருக்கும் இறால் குழம்பு. அதுவும் வந்து மிளகாய் தூளெல்லாம் இப்போ நானெல்லாம் கடையில் வாங்குறது இல்லை. அதாவது நிறைய கஷ்டப்பட்டு மிளகாய், சின்ன ஜீரகம், வெந்தயம் எல்லாமே போட்டு நாங்கள் வந்து வீட்டில் அரைக்கிற தூள் தான். அது வந்து மிகவும் அதாவது துப்புரவானது. அதாவது நம்ம வீட்டிலே அரைக்கிற தூள் வந்து ஓகே. நான் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கழுவி எடுத்துட்டு வெங்காயத்தை ஏற்கனவே நான் கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து வெங்காயத்தை எடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. சுவையான சூப்பரான இறால் குழம்பு நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ஒன்று எடுத்துருக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். மண் சட்டியில் தான் இன்றைக்கி இறால் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து சட்டி சூடாயினதும் எண்ணெயை ஊற்றுவோம். அதாவது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்கோ. பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடுறது வந்து நாங்கள் இப்போ இறால் குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒன்றா போடணும். எல்லாத்தையும் போடக்கூடாது. இறால், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போடக்கூடாது. ஒன்றா போட்டு அழகாக வந்து தாளித்து பிரட்டி எடுத்துட்டு தான், அதாவது ஒரு கட்டியான பருவத்தில் வந்து சுவையான இறால் குழம்பு வைக்க போகிறேன். அடுத்ததாக நான் வந்து பெரிய வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். எண்ணெய் கொதிக்கிறதுக்குள்ளே வந்து எண்ணெய்க்குள்ளே வந்து நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். முதல்ல அழகாக வந்து எண்ணெயும் கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் பெரிய வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தான் ஒவ்வொரு பொருளாக சேர்க்கணும். நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்தேன் நான் பெரிய. உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது நிறைய வெங்காயம் போட்டு சமைக்கணும்னு சொன்னால் விரும்பி நீங்கள் எங்கேன்னு சொன்னால் நிறைய வெங்காயம் போட்டு சமைக்கலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம். ஆனாலும் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக கறி வந்து நல்ல ஒரு திக்னஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்குது. நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இறால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாங்க நாங்கள் வந்து கருவேப்பிலையும் வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் இன்னும் வதங்கின பிறகு தான் சேர்க்கணுமா. இப்படி நீங்களும் செய்து பாருங்கள். வீட்டில் நல்லா டேஸ்ட்டான இறால் குழம்பு நல்லா இருக்கும். நல்ல வாசமாக இருக்குது. நான் வதக்கும் போதே வெங்காயம் நல்லா வாசமாக இருக்குது. அப்படிங்க பாருங்கள். வெங்காயம் இன்னும் வதங்கினா ஒரு கலர் ஒன்று வரும். வெங்காயம் வதங்கிட்டேன்னு சொன்னால் பெரிய வெங்காயம் தானே, அதால் வந்து நல்லா வதங்கணும். எண்ணெயில் இப்படி வதக்கணும் 2-3 தடவை போட்டு. எந்த கறியாக இருந்தாலும் நம்ம வந்து அவசரத்துக்கு செய்து எடுக்கல. அது வந்து ஒரு ஆறுதலாக வந்து அதை வந்து சமைத்தா தான் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வந்து சமைக்கிறேன். அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் அதாவது செய்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ன்னு சொன்னால் மறக்காமல் எனது வீடியோவில் கமெண்ட்ஸில் கேளுங்க உறவுகளே. நல்லா வதங்கிட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிட்டு இப்போ வந்து நான் வந்து இறால் போட போகிறேன். அதாவது இறால் போட போகிறேன். வெங்காயத்தை வதக்கின பிறகு தான் இறாலை சேர்க்கணும். இறால் வந்து நான் துப்புரவாகி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் அரைச்சிருக்கிற மிளகாய் தூள் வழியாக வந்து நான் வந்து மஞ்சள் தூளெல்லாம் சேர்க்கல. எல்லாமே கட்டி மஞ்சள் போட்டு அரைச்சி எடுத்தது. அதனால் வந்து மஞ்சள் தூள் தனியாக சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இறாலை கொஞ்சம் வதக்கி எடுக்கணும். எண்ணெயில் வந்து இறால் வந்து பொரியணும். அதுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலையை போடணும். இல்லாட்டி கருவேப்பிலை வந்து பச்சை தன்மையெல்லாம் அப்படியே கருகி போயிடும், வாசம் இருக்காது. அதுக்காக வந்து கருவேப்பிலையை வந்து நாங்கள் இதை வந்து வதக்கி எடுத்த பிறகு தான் போடணும்.
சரியான நெருப்பாக இருக்குது. அதில் வந்து நான் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டுட்டேன்னு பார்த்தீங்கன்னா இறால் வந்து பொரியணும் எண்ணெயில். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் எண்ணெய் நிறைய வேணும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, எண்ணெய் ஊற்றியும் சமைக்கலாம். அதாவது எண்ணெயெல்லாம் வந்து உடம்புக்கு அதாவது நிறையவே சாப்பிடக்கூடாது, எல்லாமே வந்து அளவோட தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இறால் நல்லா எண்ணெயில் வதங்கி கொண்டு இருக்குது. அடுத்தது நான் என்ன சேர்க்க போகிறேன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அடுத்தது இருந்தேன்னா வெந்தயம் போட போகிறேன். வெந்தயம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்க்க போகிறேன். கட்டாயம் இறாலுக்கு வந்து வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு எண்ணெயில் வதக்கணும், இல்லாட்டி இப்போ தீஞ்சு போயிடும். அப்படி வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போ வெந்தயம் போட்டு வெந்தயத்தை நல்லா வதக்கணும். வதங்கினா வந்து இறாலும் பெரிய வெங்காயமும் வெந்தயமும் சேர்த்து நல்லா வாசம் கொண்டு வரும். அதுக்கு பிறகுதான் வந்து கருவேப்பிலையை சேர்க்கணும். இப்போ விரும்பினா வந்து நீங்கள் சின்ன சீரகம் எல்லாம் சேர்க்கலாம். நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கிறதால வெந்தயம் நல்ல வாசம், அதுக்காக வந்து சின்ன சீரகம் சேர்க்கல. வெந்தயம் வந்து எண்ணெயில் வதங்கணும். இறால் வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் ஒன்று வந்துருக்கு. இறால் வந்து வதங்கினா அதாவது பொரிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஒரு கலர் ஒன்று வந்துருக்கு, ஒரு நல்ல கலர் ஒன்று வந்துருக்கு. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? பார்த்தீங்களா? பாரு, நீங்களும் செய்து பாருங்கள். சூப்பரான சமையல். நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பரான இறால் கறி சமையல். நீங்களும் இப்படி சமைச்சு பாருங்கள். அதை பச்சை கருவேப்பிலை வந்து சேர்க்கிறேன். இதையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். கருவேப்பிலை முன்னுமே போட்டுருந்தா வந்து இந்நேரம் வந்து அது வந்து வெங்காயம் இறால் அதை வெந்தயம் எல்லாம் வதங்குற டைமுக்கு வந்து கருவேப்பிலை வந்து அப்படியே கருத்து போயிடும். இல்லை வந்து இப்போ வந்து பச்சை தன்மை போகாமல் இருக்கும். இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இந்த டைமுக்கு வந்து கருவேப்பிலையை நீங்கள் போடணும். இப்படியே வந்து எண்ணெயில் வதக்கி கொண்டு இருக்கணும், புரட்டி கொண்டு. இல்லைன்னு சொன்னால் அப்படியே மண் சட்டி தானே எண்ணெய் கூட பிடிக்கும், பற்றி போயிடும். இப்போ அலுமினியம் சட்டியில் தாச்சட்டியில் சமைக்கிறத விட மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுவையும் அப்படி நல்லா இருக்கும். இந்த இறால் வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்டு அடுத்ததாக வந்து நான் கொஞ்சமாக உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மசாலா தூள் சேர்க்க போகிறேன். இதையும் எண்ணெயில் போட்டு அப்படியே பிரட்டி எடுக்க போகிறேன். அப்படியே எண்ணெயில் வந்து நல்லா பிரட்டி எடுக்கணும். எண்ணெயில் நல்லா பிரட்டி எடுக்கணும். 2-3 தடவை போட்டு பிரட்டி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம தானே பற்றி போயிடும். அடுத்ததாக வந்து நாங்கள் என்ன ஊற்ற போகிறோம்னு பார்த்தா தேங்காய் பால் ஊற்றக்கூடாது. தேங்காய் பால் அடுத்ததாக தான் ஊற்றணும். அடுத்ததாக வந்து கடலை மாவு வச்சுருந்தோம்ல, கடலை மாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதாவது கடலை மாவில் தான் கொஞ்சம் மூடி வைக்க போகிறேன். அடுத்ததாக வந்து நான் இந்த கடலை மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி இருக்கிறேன். நல்லா கரைச்சிட்டு நீங்களும் வந்து இதை வந்து இந்த இறால் பிரட்டலுக்குள்ளே ஊற்றணும். இப்போ அடுத்ததாக வந்து நான் தேங்காய் பால் சேர்க்கலை வந்து இந்த கடலை மாவுல வந்து நான் வந்து தண்ணி விட்டு கரைச்சிருக்கணும். இதை தான் சேர்க்க போகிறேன். இதை வந்து சேர்த்துட்டு கரண்டியால் பிரட்டி விடணும். கொஞ்சம் தண்ணி காணான்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நிறைய ஊற்றக்கூடாது தண்ணி, கொஞ்சம் ஊற்றி அப்படியே கரண்டியால் பிரட்டி விடணும். உப்பெல்லாம் போட்டுட்டோம். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் வந்து லேசாக வந்து மூடி வைக்கணும். இந்த மிளகாய் தூளெல்லாம் பச்சை மணக்காமல் கொஞ்சம் கறியை மூடி விடணும். நன்றாக மூடி விடணும். நானும் கறியை மூடிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நாங்கள் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கறி திறந்து பார்க்க அப்படி ஒரு நல்ல வாசம் மாதிரி கறி வந்து இப்போ வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். அதாவது தலைப்பால் சேர்க்கிற இல்லை, அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்சிட்டோம். முன்னாடி போட்டிருந்தா வந்து கரைஞ்சிரும். அதில் வந்து உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் பால் உங்களுக்கு அதாவது குழம்பு நிறைய வச்சா வந்து இறால் குழம்பு வந்து தண்ணிமாக இருக்கும். அதாவது நிறைய சேர்க்கக்கூடாது. தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து மூடி விடணும் கறியை. கடைசியில் தான் நாங்கள் வந்து கட்டிப்பால் தலைப்பால் ஊற்றி எடுக்கணும். இப்போ கறியை இப்படி வந்து பிரட்டி எடுக்கணும். பிரட்டிட்டு அதாவது ஒரு 10 நிமிஷம் கறி கொதிக்கும் வரைக்கும் மூடி வைக்கணும். இப்போ நம்ம கறியை திறந்து பார்ப்போம். கறின்னு கொதிக்க இல்லை. அடுத்தது வந்து புளி போடுவோம். தேவைன்னா பழப்புளி போடலாம், இல்லைன்னா நான் வந்து கொறுக்காப்புளி தான் ஒரு தொண்டு குட்டியாக போட போகிறேன். நீங்கள் தக்காளி போட்டு செய்வீங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்கல, கறி நல்லா கொதிக்கணும். கொதித்து வற்றணும். வற்றின பிறகு தான் வந்து தலைப்பாலை ஊற்றி இறக்கணும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இறால் குழம்பு ரெடி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள்.
செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்களா. அதாவது நான் விறகு அடுப்பில் தான் டெய்லி சமைக்கிறது. கட்டாயம் கிராமத்து சமையல் என்று சொன்னாலே அதாவது வேறு ஒரு தனி சுவை வேறு லெவல்னு சொல்லணும். மீன் விறகு அடுப்பில் அதாவது மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நானும் வந்து இந்த மண் சட்டி இல்லாமல் வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு தான் இந்த மண் சட்டி வேணுன்னு. இப்போ எல்லாம் யாருமே வந்து மண் சட்டியில் சமைக்கிற இல்லை, விறகு அடுப்பில் சமைக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இதில் சமைச்சாதான் அப்படி ஒரு டேஸ்ட்டு வந்து. இப்போ நாங்கள் கறியை திறந்து பார்க்க போகிறோம். நல்லா கொதிக்குது கறி பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து அதாவது தேங்காய் பால் கட்டிப்பாலை விட போகிறேன், தலைப்பால்னு சொல்லுவோம். இப்போ கறியை நல்லா வந்து அதாவது கரண்டியால் இப்படி செய்து விட்டுட்டு மூடி விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னு சொன்னால் இறால் குழம்பு சூப்பராக இருக்கு. நான் கடலை மாவு சேர்த்ததால் நல்லா திக்னஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா கறி நல்லா சுவையும் கூட. கடலை மாவு சேர்த்தா வந்து நல்லா திக்னஸ், அதுக்கு தான் வந்து கடலை மாவு சேர்க்கிறது நல்லா இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு நம்ம பரிமாறலாம். சுவையான இறால் குழம்பு தயாராகி விட்டது. நீங்களும் வந்து இப்படி செய்து பாருங்கள். மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சூப்பரான இறால் குழம்பு சமைச்சு எடுத்துட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இறால் வந்து அப்படியே இருக்குது, பார்க்க அப்படி ஒரு அழகாக இருக்குது. இதுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமான முறையில் ஒரு இறால் கறி சமைக்கிற எப்படின்னு தான் நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இப்படி செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அதாவது தேவையான பொருட்களை மறுபடியும் சொல்கிறேன். கடலை மாவு எடுத்துருக்கிறேன், அதாவது வந்து கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன், தேங்காய் எண்ணெய், வெந்தயம் கட்டாயம் வந்து சேர்க்கணும். இறால் வந்து சூட்டு தன்மை கூடியது. இப்போ வந்து வெயில் காலம், அதால் வந்து நிறைய பேருக்கு இறால் சாப்பிட்டா வந்து அதாவது கொஞ்சம் உடம்புல வந்து சூட்டு தன்மை, நார்மலாகவே நம்மளோட உடம்பு வந்து சூடு, அதால் வந்து சூடு கூடிடும். அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்திங்கன்னு சொன்னால் வாசமாகவும் இருக்கும். வெந்தயம் வந்து குளிர்மை, அதால் வந்து எந்த பிரச்சனையுமே நமக்கு ஆகாது. ஹெல்த்தி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக வந்து நான் வெந்தயம் சேர்த்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன், அதாவது கொறுக்காப்புளி சேர்த்துக்கிறேன். பழப்புளி சேர்த்திங்கன்னு சொன்னாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்லாட்டி வந்து தக்காளி சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட வீட்லையெல்லாம் தக்காளியெல்லாம் பெருசாக வந்து விரும்ப மாட்டாங்க. அதில் வந்து நான் மட்டும்தான் தக்காளி சாப்பிட்றேன். அதில் வந்து நான் தக்காளி சேர்க்கையில் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது புதுசாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் அப்படி ஒரு லைக் பண்ணி இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வந்து இப்படி பல அதாவது எங்களோட உறவுகளுக்கு சுவாரஸ்யமான நிறைய சமையல் குறிப்புகள், அதாவது கிராமத்து சமையல் எவ்வாறு அதாவது கிராமத்தில் சமைக்கிறது, நிறைய நல்ல சுவாரஸ்யமான வீடியோக்கள் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி.